வணக்கம் உறவுகளே, ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம குரூப் பை ஃபங்க்ஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன், பட் பயங்கர ஈஸி. வித்தவுட் யூஸிங் பைவோட் டேபிள் எப்படி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டைனாமிக்காக குயிக்காக ஒரு சம்மரி ரிப்போர்ட் ரெடி பண்ண முடியும். எவ்வளோ பெரிய எக்ஸல் டேட்டா பேஸாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியரில் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சரிங்க, வழக்கம் போல் இன்ட்ரோடக்டரி பார்ட். வாட் இஸ் த பிஸ்னஸ் கேஸ் ஹியர் டு யூஸ் குரூப் பை ஃபங்க்ஷன்? இது வந்து ஒரு எம்ப்ளாயி மாஸ்டர் டேட்டா உங்ககிட்ட இருக்குங்க. 1500 10,000 ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். டெவலப் குயிக் டைனாமிக் சம்மரி ரிப்போர்ட் பை டிபார்ட்மெண்ட் பை மந்த் டு ஷோ டோட்டல் ஸ்டாஃப் காஸ்ட். பைவோட் டேபிள் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக சிங்கிளாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிப்போர்ட்டை டைனாமிக்காக ஜெனரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்மளோட டேட்டாபேஸ் இங்கே எப்படி அப்படின்னா ஒரு ஹெல்த் கேர் எம்ப்ளாயி டேட்டாபேஸ். இதில் ஏரியா, டிபார்ட்மெண்ட் அப்படின்னு புது காலம்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஃபைனான்ஸ் வந்துட்டு அட்மின் டிபார்ட்மெண்ட்டாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் நீங்கள் இந்த சர்ஜரி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக வேண்டி. ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மற்ற காலம்ஸ்லாம் பார்க்குறோம். இப்போது மந்த் அப்படின்னு காலம் இருக்குது. அதில் வந்து 3 மந்த்ஸ் டேட்டா கன்சாலிடேட் ஆகி இந்த டோட்டல் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. ஜான், ஃபெப், மார்ச்னு இருக்குது. இதில் நம்ம வந்துட்டு இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? குரூப் பை. பைவோட் டேபிள் செய்ய முடியும், பட் இது வந்துட்டு சிங்கிள் ஃபார்முலாவில் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவல் டு குரூப் பை அப்படின்னு கொடுக்கும்போது ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது வந்துட்டு உங்களுக்கு ரோ ஃபீல்ட்ஸ் அப்படின்னு காமிக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் எந்த ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு குரூப் பை செய்யணும் அப்படிங்கிறது தான் ரோ ஃபீல்ட்ஸ். நம்ம இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா பை டிபார்ட்மெண்ட், பை ஏரியா பை டிபார்ட்மெண்ட், இதை தான் சம்மரி ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் அந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்டையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். கமா கொடுக்குறோம். நமக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு கமாவும் ஒவ்வொரு பேராமீட்டரை செப்பரேட் பண்ணும். ரெண்டாவது பேராமீட்டர் என்ன? வேல்யூஸ். எந்த வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு வந்துட்டு பை ஏரியா பை டிபார்ட்மெண்ட் டோட்டல் காஸ்ட் வேணும். அப்போ கிராஸ் பே, அதாவது டோட்டல் பே வேணும். சரி, அது கமா கொடுத்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வருது. இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க, மீடியம், ஆவரேஜ், கவுண்ட் அப்படின்னு. நம்ம வந்து டோட்டல் சேரையை சம் பண்ண போகிறோம். ஓகேவா? அதனால் நம்ம சம் ஃபங்க்ஷன் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் அடுத்ததை கமா கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து உங்களுக்கு ஹெடர் காமிக்கணுமான்னு கேட்குது. ரெண்டாவதுக்கு வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் டெப்த், அதாவது அந்த சம்மரி ரிப்போர்ட்டிங் கொடுக்கும்போது உங்களுக்கு சப் டோட்டல் வேணுமா, பாட்டமில் வேணுமா, டாப்பில் வேணுமான்னு கேட்குது. அடுத்த கமா கொடுக்கும்போது நீங்கள் அந்த டேட்டா, சம்மரி டேட்டா இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்துட்டு அசெண்டிங்காவோ டிசெண்டிங்காவோ ஆர்டர் பண்ணணுமா, சார்ட் பண்ணணுமான்னு கேட்குது. நான் இப்போதைக்கு சம் மட்டும் கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் காலம் கேம் ஃப்ரம் ஏரியா, செகண்ட் காலம் கேம் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட். அப்போது அட்மின், டிபார்ட்மெண்ட் அது ரெண்டத்தையும் குரூப் பண்ணி நம்ம வேல்யூஸ் வந்துட்டு டோட்டல் சேலரியை எனக்கு சம் பண்ணி கொடுன்னு கேட்டோம். அது அழகாக கொடுத்துட்டு. பட் இந்த டேட்டாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்துட்டு பை ஏரியா அழகாக குரூப் செஞ்சுருக்குது, பட் இதில் ஒரு 0 இருக்குது. இது வந்துட்டு இட்ஸ் அ டிஸ்கிரிப்பன்சி ஃப்ரம் த டேட்டா பேஸ். இது பை பர்பஸாக நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன சொல்லித்தரத்துக்காக இது போட்டிருக்கோம் அப்படின்னா, ஈவன் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டேட்டா பேஸில் போயிட்டு உங்களோட வேல்யூஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஹெச்ஆர் அப்படிங்கிற அட்மின் டிபார்ட்மெண்ட்டை இவங்க கேட்டகரைஸ் பண்ணலை. நம்ம இப்போ கேட்டகரைஸ் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக திஸ் இஸ் கெட்டிங் அப்டேட்டட். இதை காமிக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம இது பண்ணோம். ஸோ டேட்டாபேஸ் எவ்வளோ பெரிய டேட்டாபேஸாக இருந்தாலும் பக்கத்தில் நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலா போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக அது சூப்பராக அப்டேட் ஆகி உங்களுக்கு சம்மரியாக காமிக்கும். வீடியோஸ் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோ, சப்போர்ட் அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பை ஏரியா பை டிபார்ட்மெண்ட் அது கொடுத்துட்டு எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா சப் டோட்டல் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? பை ஏரியாவோ இதில் வந்துட்டு உங்களுக்கு அட்மின், அலைட் அப்படின்னு இருக்குது, மெடிக்கல்னு இருக்குது, நர்சிங்னு இருக்குது. அது வந்து நம்ம என்ன பண்ணணும், சப் டோட்டல் கொடுக்கறதுக்காக அந்த பேராமீட்டரில் போயிட்டு நம்ம என்டர் பண்ணோம். அதனால் நமக்கு கிளியராக அது சப் டோட்டல் கொடுத்துட்டு கிராண்ட் டோட்டல் வந்து பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு அது கொடுத்துடும்.
சப்டோட்டல் வந்து அந்த பேராமீட்டரை பொறுத்து நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். அதை தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பை ஏரியா அது அழகாக நமக்கு சப்டோட்டல் அண்ட் கிராண்ட் டோட்டல் கொடுத்துருக்கு. அதை நீங்கள் வேலிடேட் பண்ணுறேன்னா இது மாதிரி வேலிடேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மெடிக்கலில் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டாஸ்க் பாரில் சேம் வேல்யூ சம் தான் நமக்கு காமிக்குது. இது மாதிரி ஈஸியாக நம்ம குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக எவ்வளோ ரோஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, அழகாக நம்ம எழுதிடலாம். இது மாதிரி இந்த பேராமீட்டர் நீங்கள் கொடுத்துடுங்க. பேராமீட்டர் கொடுக்கும்போது நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா 2 கொடுக்கணும் இந்த சப்டோட்டல் என்டர் பண்ணும்போது, சரியா? அதே மாதிரி அடுத்தது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சார்ட். அந்த சார்ட் வந்துட்டு நம்ம இப்போ தேர்ட் காலம் தான் சார்ட் பண்ணோம். அப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்மால் டு பிக் உங்களுக்கு அது வந்து சார்ட் பண்ணி கொடுக்குது. பாருங்கள், இப்போ நான் என்ன கொடுக்குறேன், மைனஸ் நம்பர் கொடுக்குறேன். அதாவது -3 3ங்கிறது அந்த டோட்டல் பே இருக்கிற இண்டெக்ஸ் காலம் 3. இப்போ நீங்கள் -3 கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா 3வது காலமே எனக்கு பிக்கஸ்ட் வேல்யூ டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ எனக்கு சார்ட் பண்ணி கொடு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், இப்போது சார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறமா அழகா குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரிங்க, இப்போ வந்துட்டு நம்ம ஏரியா அண்ட் டிபார்ட்மெண்ட் 2 காலமே பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சு. இன் ரியல் கேஸ் சுச்சுவேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போவே எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பை டிபார்ட்மெண்ட் பை மந்த் ஐ நீட் த டோட்டல் ஸ்டாஃப் பே அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் என்ன வருது அப்படின்னா யூனிக் சுச்சுவேஷன், டிபார்ட்மெண்ட் வந்துட்டு டி காலமில் இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு மந்த் ஜே காலமில் இருக்குது. அண்டர்லைன் பாயிண்ட் என்னன்னு கேட்டால் அது ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இல்லை. நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சு, இது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இல்லை. இப்போ நீங்கள் இது மாதிரி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். ஏன் அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் தான் இது கரெக்டாக எடுத்துக்கிட்டு வரும் குரூப் பை. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெச் ஸ்டாக் அந்த ஃபங்க்ஷனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். ஹெச் ஸ்டாக் ஃபங்க்ஷன் என்ன செய்யும் அப்படின்னா நீங்கள் எந்த விதமான காலமை செலக்ட் பண்ணாலும் அது ஹரிசாண்டலாக உங்களுக்கு அழகாக ஸ்டாக் பண்ணி காமிக்கும். இந்த டெக்னிக்கை தான் குரூப் பைக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலாவை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இப்போ என்ன கொடுக்குறோம், குரூப் பை டிபார்ட்மெண்ட் காலமை செலக்ட் பண்ணிட்டோம், அப்புறமா மந்த் காலமை செலக்ட் பண்ணிட்டோம். அப்புறமா நம்ம வழக்கம் போல் நம்ம என்ன சொல்கிறோம், டோட்டல் பேவை சம் பண்ணுங்கிறோம். நமக்கு எரர் வந்திருக்கு. சரி, நம்ம வேணால் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். டிபார்ட்மெண்ட் காலமும் மந்த் காலமும் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வேணால் ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுறோம். அப்போவும் நம்மளுக்கு எரர் தான் வருது. ஏன்னா அது ஒர்க் ஆகாது. அதுக்கு தான் நம்ம டெக்னிக் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெச் ஸ்டாக் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். இப்போது ஹெச் ஸ்டாக் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் மந்த் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது என்ன செய்யுது, டிபார்ட்மெண்ட்டையும் மந்த்தையும், இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மந்த்தை செலக்ட் பண்ணால் மந்த் வரும். அதாவது ஹெச் ஸ்டாக் மந்த் காலம் அப்புறமா டிபார்ட்மெண்ட் காலம் அது கொடுத்த ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா என்ன ஒர்க் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த்தையும் டிபார்ட்மெண்ட்டையும் அழகாக ஹரிசாண்டலாக கொண்டுக்கிட்டு வருது. இப்போ இது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது, அதுதான் நமக்கு தேவை. அப்புறமா அடுத்தது நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா டோட்டல் பேயை எனக்கு சம் பண்ணு அப்படின்னு ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம கொடுத்தது போல் கொடுத்தோம். இப்போ ஃபார்முலா ஃபென்டாஸ்டிக்காக வேலை செய்யுது. அப்போது 2 காலமும் பக்கத்தில் பக்கத்தில் உங்களுக்கு இருக்கும்போது குரூப் பை ஈஸியாக உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் காலம்ஸ் வந்துட்டு வேறு வேறு இண்டெக்ஸில், அதாவது ஒரு காலம் ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேயோ இன்னொரு காலம் 4வது இண்டெக்ஸில் 5வது இண்டெக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் நீங்கள் கொண்டுக்கிட்டு வர்றதுக்கு முதல்ல நீங்கள் ஹெச் ஸ்டாக் ஃபங்க்ஷன் குரூப் பை ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணணும். அப்போ அது சூப்பராக வேலை செய்யும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பை மந்த் பை டிபார்ட்மெண்ட் டோட்டல் ஸ்டாஃப் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப்டோட்டல் பை மந்த் கேட்டிருக்கோம். அது சப்டோட்டல் பை மந்த் அழகாக நமக்கு கொடுத்துருச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த சம்மரி ரிப்போர்ட் இருக்குது இல்லையா, இது வந்து பயங்கர டைனமிக்ங்க. இங்கே பாருங்கள், நான் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு டோட்டல் ஸ்டாஃப் சேலரிஸ் கொஞ்சம் டெலீட் பண்ணேன். இதில் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக அது அப்டேட் ஆகுது இங்கே. ஸோ தெர் இஸ் அ டைனமிக் சேஞ்சஸ் வென் யூ. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹாவ் எ கிரேட் டே காய்ஸ்.